புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி பூபாலசிங்கம் ஜெயக்குமார் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்துள்ளார். 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவு மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரில் 7 பேருக்கு 2017ஆம் ஆண்டு ட்ரையல் பார் தீர்ப்பாயம் மரண தண்டனையும் 30 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்தது. பின்னர் மேன்முறையீட்டு விசாரணையில் இருவரின் தண்டனை நீக்கப்பட்ட நிலையில் ஏனையோரின் தண்டனை அண்மையில் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த ஜெயக்குமார் இன்று காலை குளியலறையில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். Ada,